ஆல்பம் பூரா ஒட்டு ஆனா என்ன எடுத்த போட்டோ மட்டும் லாக்கர்ல வச்சு பூட்டு பொசுக்குன்னு எனக்கு இசுக்குன போட்டோ வெளியே போச்சுன்னா சப்பன அரைவேன் ராஜா சப்பன அரைவேண்டா சப்பு சப்பு சப்பன அரைவேண்டா சப்பன அரைவேன் ராஜா சப்பன அரைவேண்டா சப்பு சப்பு சப்பன அரைவேண்டா Já dá, 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 vai sentar, dá, dá, dá. பக்கம் நின்னு போட்டோ எடுத்துக்கோ எடுக்கிற சாக்கல மேல ஒரசுனா சப்பன அரைவேண்டா சப்பன அரைவேண்டா சரி தோல்ல கூட கை போட்டு எடுத்துக்கோ தொடக்கூடாத இடத்துல தொட்டா சப்பன அரைவேண்டா சப்பன அரைவேண்டா சிங்கிள் போட்டோ தப்பில்ல மிங்கிள் போட்டோ தப்பில்ல ஒட்டி நின்னு குரூப்பா எடுத்தா ஒரு தப்பும் இல்ல ஆனா பப்ளிக்ல என் போட்டோ வச்சு பச்சை பச்சை கமெண்ட் அடிச்சினா சப்பன அரைவேன் ராஜா சப்பன அரைவேண்டா சப்பு சப்பு சப்பன அரைவேண்டா சப்பன அரைவேன் ராஜா சப்பன அரைவேண்டா சப்பு சப்பு சப்பன அரைவேண்டா Okay, boss. Now let's listen to the rhythm of Chennai. செஞ்சுரி கட்டில் பந்தியில நான் முந்திரி
என்னாச்சு பட்டுன்னு பார்த்தாலே பல்ஸ் தூம்பாடி கொட்டுவா மீன் எல்லாம் கூத்தாடுமே இரவ கலரா கொஞ்சம் லேடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே ஊதுறாத என்ன தொலைய வைக்கலையே கொஞ்சம் கொலைய வைக்கலையே உன்னை அடைய வைக்கலையே என் பகல் கனவில்லையே என்ன தொலைய வைக்கலையே கொஞ்சம் கொலைய வைக்கலையே உன்னை அடைய வைக்கலையே என் பகல் கனவில்லையே வண்டி ஒவ்வொரு கிளாஸுக்கு அதை பார்க்க ஆகுது டிராபிக் ஒரு உண்மை சொல்லவா சரி கொஞ்சம் சொல்லட்டுமா என்னது சொத்து சொல்லம் வந்தா மாத்திடுற உந்தா பக்கத்துல நான் மாச கட்டுற சந்தா ஒரசாம பத்திக்கப்பா ஒதட்டோரம் தித்திக்கப்பா இருக்காத ஒத்தையில ஒரு வாட்டி சந்திக்கப்பா மாயங்காட்டி சந்திக்கப்பா தயங்காத மெத்தையில சாபு நேரத்தில் ஒலம்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் இன்னும் சொன்னா தொல்ல வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத இளமை காலத்தில் டீசன்சி நல்லா இல்ல நிலவ செவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கி வர வாக்கில்ல இரும்ப கரும்பாக்கும் பப்பாலி லாரி ஆஷா கைப்பட்டுக்கும் நம்பல வா ஊது ஊது வாங்க மோனிகா வணக்கம். உங்களோட பேர்? உங்களோட பேர்? துஷி. ஓகே, இன்றைக்கி உங்களோட வெட்டிங்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? யார் அனுப்பியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? யாரா இருக்கலாம்? சரி, மாப்பிள்ளை சைட்லேருந்து வந்திருந்தா யாரா இருக்கும்? கனவா கிஃப்ட்டுகள் வந்திருக்கு, ஸ்பெஷலாக வந்திருக்கு. சரியா? யார்கிட்டருந்து வந்திருக்கலாம் நீங்கள் கூடுதலாக எதிர்பார்க்குறீங்க? யார் அனுப்பியிருப்பாங்க? தெரியல. சரி, இப்போ உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரியா? ஓகே, உங்களுக்காக ஃப்ரூட் பாஸ்கெட் வந்திருக்கு. 2 பேருக்காகவும் வாங்கிக்கொள்ளுங்க அதை. ஓகே, இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. சரி மாப்பிள்ளை, நீங்கள் வேறு யாராவது எதிர்பார்க்குங்க? வெளிநாட்டிலேருந்து வந்த யாராக இருக்கலாம்? தெரியலையா? சரி, இப்போ உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். ஓகே, அதை அப்படியே வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, என்ன வந்திருக்குங்க இதுக்குள்ள? வெளியில் இடங்க ஓப்பன் பண்ணி. ஓகே, என்ன வந்திருக்கு? காசு வந்திருக்கு. ஓகே, அதில் 10,000 ரூபாயா காசு வந்திருக்கு. இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது, அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகேயா? சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். ஓகே, இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்?
இல்லை வாட்சா வந்திருக்கு, அதுக்குள்ள வாட்ச் வேற இல்லை. வேறு என்ன வந்திருக்கலாம்? சரி பொண்ணு நீங்கள் கெஸ் பண்ணுங்க வாமா, என்ன வந்திருக்கலாம்? வாட்ச் தான் வந்திருக்கா? வெயிட்டாக இருக்கா? வாட்சா வந்திருக்கு. சரி ஓப்பன் பண்ணுங்க பாப்போம் முதலாவது பாக்ஸை. ஓகே அப்படியே மேலே தூக்கி எடுங்க. ஓகே எவ்வளோ வந்திருக்கலாம் அதுக்குள்ள? 50,000. அதை விட கூட வந்திருக்காதா? யாருன்னு தெரியல. சரி வெளிநாட்டில் இருந்து உங்களோட சைட்லேருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம்? கெஸ் பண்ண தெரியல. சரி இப்போ அடுத்த கிஃப்ட் என்னவா இருக்கலாம்? இது என்னவா இருக்கலாம்? பர்ஸ் வந்திருக்கா? இல்லையே. சரி ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். காசு அதையும் வழியில் எடுங்க அப்படியே. ஓகே இதுக்குள்ள எவ்வளோ வந்திருக்கலாம்? 50,000. சரி அதில் உங்களுக்காக 25,000 ரூபா காசு வந்திருக்கு. சரியா? ஓகே 50,000 ரூபா காசு 25,000 ரூபா காசுண்டு எக்கச்சக்கமாக வந்திருக்குது. இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது. பெரும்பாலும் யார் எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை தந்துட்டு சொல்ல போகிறோம். ஒரு ஆளை சொல்லி ஒரு ஆளை சும்மா அடிக்கிறேன். இவ்வளோ அனுப்பியிருக்காங்க, நீங்கள் சொல்லாடி கவலைப்படுவாங்களே. சரி உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். ஓகே இதுக்குள்ள என்ன வந்திருக்கும்? சரி 2 பேரும் வாங்கிக்கொள்ளுங்க. என்னவா இருக்கலாம்? பர்ஃப்யூம் போல இருக்கா? சரி ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். ஓகே 2 பேருக்காகவும் பர்ஃப்யூம் வந்திருக்கு. இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது, அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். சரி இது பொண்ணுக்காக வந்திருக்கு. சரியா? ஓகே இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? ட்ரெஸ் ஏதாவது? சரி ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். சரி ட்ரெஸ் வந்திருக்குது. ஓகே பொண்ணுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். ஓகே இது என்னவா இருக்கலாம்? ஹேண்ட்பேக். சரி ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். ஓகே உங்களுக்காக ஹேண்ட்பேக் வந்திருக்கு. உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். ஓகே இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? சரி வாங்கி ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். சரி உங்களுக்காக சாக்லேட் வந்திருக்கு. சரி உங்களுக்கு ஏற்கான கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. ஒருவேளை உங்களோட சைட்லேருந்து வந்திருந்தா யாராக இருக்கலாம்? நிறைய பேர் இருக்காங்க. சரி இப்போ உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? கியூடெக்ஸ். சரி ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே இப்போ ஒரு க்ளூ ஒன்று தாரேன். சரியா? மாப்பிள்ளை சைட்லேருந்து தான் வந்திருக்கு. யாராக இருக்கலாம்? ஒரு ஆளை சொன்னா போகிறேன். சரி யாரை எதிர்பார்க்குறீங்க மாப்பிள்ளை சைட்லேருந்து வந்திருந்தா? நந்தாதான் ஃபேமிலி. சரி ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன்டா. நந்தாதான் ஃபேமிலி இந்த நலிமச்சா ஃபேமிலி. ஓகே இப்போ உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளையும் பார்த்துட்டு யாருன்னு சொல்லி பார்த்துருவோம். சரியா? ஓகே இதுக்குள்ள ஒரு வெட்டிங் கிஃப்டாக ஒன்று வந்திருக்கு. என்ன வந்திருக்கலாம்? என்ன வந்திருக்கும் இதுக்குள்ள? ஃப்ரேம். சரி ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். சரி உங்களுக்காக அழகான வாட்ச் வந்திருக்கு. சரியா? அதோட ஃபோட்டோ போட்டு உங்களுக்காக வந்த லாஸ்ட் கிஃப்டையும் பார்த்துட்டு யாருன்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகேயா?
ஓகே, இது உங்களுக்காக வந்த லாஸ்ட் கிஃப்டையும் பார்ப்போம். ஓகே, இதை மாப்பிள்ளை ஓப்பன் பண்ணுங்க. வைக்க பாருங்க மாப்பிள்ளை, ஓப்பன் பண்ணுங்க. வாசிங்க. ஓகே, இப்போ உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்க அதெல்லாம்? சரி, இப்போ யார் என்னென்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு ஆள் இல்லை 2 பேரில் எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்த்துருவோம், சரியா? ஓகே, உங்களுக்காக லண்டன்லேருந்து குகனண்ணா, லலி மச்சால், தனுஜன் மகன், பூமணி மாமி என்று சொல்லி உங்களுக்காக எல்லா கிஃப்ட்டும் அதோட 50,000 ரூபா காசு பாக்ஸும் அனுப்பியிருக்காங்க. அதோட ஒழுமடுவிலேருந்து சுகிதன் அண்ணா, நிசா மச்சா, ஜனு மகள், நேரு மகள்னு சொல்லி அவங்க வந்து உங்களுக்காக வாட்ச் ஃபோட்டோ ஃப்ரேமும் அதோட 10,000 ரூபா காசும் அனுப்பியிருக்காங்க. புதுக்குடியிருப்பிலிருந்து ஜெய சுதாகரன் அண்ணா, சரோ மச்சால், அதோட காரு மகன், லேனு மகள், லண்டன்லேருந்து திலக்ஜா மகள், இவங்க 10,000 ரூபா காசும் ஃப்ரூட் பாஸ்கெட்டும் அனுப்பியிருக்காங்க. கனடாவிலேருந்து திருச்செல்வம் சித்தப்பா குடும்பம் உங்களுக்காக 25,000 ரூபா மணி பாக்ஸ் அனுப்பியிருக்காங்க. இவ்வளோ பேருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ பேர்ட்டு இருந்து வேறு மாதிரி சொல்லி? ஓகே, உங்களோட குடும்பம் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிட் சார்பாகவும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். மாப்பிள்ளையோட சைட்லேருந்து வந்திருக்கு. ஏதாவது மாப்பிள்ளை ஸ்பெஷலாக சொல்ல ஆசைப்படுறீங்களா? இவ்வளோ பேர்ட்டு வந்திருக்கு. ஓகே, எதிர்பார்க்காத கிஃப்ட்டுகளை அனுப்பியிருக்காங்க. எப்போவுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு அனுப்பியிருக்காங்க, சரியா? அவங்க சார்பாகவும் வாழ்த்துக்கள். ஓகே.